ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரேஷன் கார்டு ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆன்லைன் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட நேம் வந்து உங்களோட ஃபேமிலி ரேஷன் கார்டிலேருந்து ரிமூவ் பண்ணியிருக்கணும். இல்லைனா புது ரேஷன் கார்டு அப்ளை பண்ண முடியாது. அதுக்கான ஷார்ட்ஸ் நான் ப்ரீவியஸாக போட்டிருக்கேன், அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ புது ரேஷன் கார்டு அப்ளை பண்ணுறதுக்கு கூகுளில் போய் டிஎன்பிடிஎஸ்னு டைப் பண்ணி என்டர் பண்ணுங்கள். வர ஃபர்ஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் உங்களுக்கு விசிபிள் ஆகும். இதில் அப்ளை நியூ ஸ்மார்ட் கார்டுன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை ஒன்ஸ் கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபேமிலி டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் ஃபேமிலி ஹெட். ஸோ ஃபேமிலி ஹெட்டோட நேம் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறம் அவங்களோட ஃபாதர் இல்லை ஹஸ்பண்ட் நேம் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து ப்ராப்பராக என்டர் பண்ணிடுங்க. இது போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழில் வந்து என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். தமிழில் வந்து உங்களுக்கு கீபோர்டு அங்கேயே அவைலபிளாக இருக்கும். ஸோ அதிலேயே ப்ராப்பராக பார்த்து கரெக்டான டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணிடுங்க. ஏன்னா உங்களோட ரேஷன் கார்டில் இதுதான் பிரிண்ட் ஆகும். ஸோ ஒன்ஸ் இதெல்லாம் ஃபில் பண்ணதுக்கப்புறம் ஃபேமிலி ஹெட்டோட ஃபோட்டோ அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை அப்லோட் பண்ணிடுங்க. பண்ணதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து அப்ளை பண்ணுறீங்க, அப்புறம் எந்த தாலுக், எந்த வில்லேஜ், இதை வந்து ப்ராப்பராக செலக்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஏரியாவோட பின்கோடை வந்து போட்டுருங்க. மொபைல் நம்பர் வந்து மேண்டட்ரி, இந்த ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பரை கொடுத்துருங்க. இது கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேமிலியில் இருக்க மெம்பர்ஸோட டீட்டெயில்ஸ்லாம் ஆட் பண்ணணும். ஸோ ஃபேமிலி ஹெட்டு, ஸ்பவுஸ் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் மஸ்ட். ஆதாரை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு ஆதார் நம்பர் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா மந்த்லி இன்கம் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணணும். இன்கேஸ் நீங்கள் ரைஸ் கார்டு போகிறீங்க அப்படின்னா வந்து உங்களோட மந்த்லி இன்கம் 1,20,000 கீழே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் செலக்ட் பண்ணி ஒவ்வொரு மெம்பர்ஸும் ஆட் பண்ணிடுங்க. குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பர்த் சர்டிஃபிகேட்டே போதுமானது. ஸோ பர்த் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணாலே குழந்தைங்களுக்கு போதும். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட கார்டு ஆப்ஷன் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த கார்டு ஆப்ஷன் வந்து ரைஸ் கார்டா, சுகர் கார்டா அப்படின்றத செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரூஃப் ஆஃப் ரெசிடென்ஸ் வந்து உங்கள் ஆதார் கார்டை அப்லோட் பண்ணிடுங்க. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேஸ் கனெக்ஷன் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை எனேபிள் பண்ணிவிட்டு எத்தனை கனெக்ஷன் வச்சுருக்கீங்களோ, இப்போ ஒரு கனெக்ஷன் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து செலக்ட் பண்ணி ஃபில் பண்ணிடுங்க. இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் டிக்ளரேஷனை வந்து எனேபிள் பண்ணி சப்மிட் கொடுத்துருங்க. இதெல்லாம் பண்ணி முடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து ஜென்ரேட் ஆகும். அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை வந்து நீங்கள் ட்ராக் பண்ணி உங்களோட ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குன்றதை செக் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. ப்ளீஸ் சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப்.